ஐயோ ஐயோ என்னோட ஐயோ காலுகள் கையில் இல்லாம ஐயோ எல்லாடா ஒன்று ஐயா அடே என்னடா இது கண்ணுக்கே மெரியுது ஏதோ ஜரப்பா ஏய் ஜூஸா கீசா கொண்டாவன் ஐயோ இந்த வெயில் கேட்க எல்லாடா நோதப்பா உழைக்க போறாரு உழைக்க ஐயோ இந்த கடவுளே யாரப்பா திருப்பி எடுக்குது எனக்கு ஹலோ ஓமலா விட்டான்னு நினைக்கிறேன் ரக்குட்டியோ சி அவன் வேற இல்லையாடாப்பா என்ன சொல்ற சியா ஒரு வாரம் பார்க்குறேன் இங்கே நிற்கிறேன் நான் வீட்டடியில் ஓடு காண இல்லையடா டேய் ஓம்புடா டே ஆள் வந்துட்டார் ஆள் கொண்டு வந்துட்டாங்க ஓ வீட்டை கொண்டு வந்து விட்டுக்கிறேன் பை நான் எடுக்கிறேன் பை ஓ இல்லை நான் இனிதான் போய் பார்க்க போகிறேன் பொறுவார் என்னென்னு பார்த்துட்டு வார் அடிக்கிறதா அப்பா ஓ இங்கேப்பா இங்கே அக்குட்டியோ கொண்டு வந்துட்டாங்க ஆளை பாருப்போ கட்டெல்லாம் போட்டு கொண்டு வந்து விட்டுக்கலாம் நல்லா பெல்ட்டி அடித்து உருண்டு அடிச்சிருக்கிறாரா என்னடாப்பா எத்தனையான கட்டுகள் போட்டுக்கூடாது சோ மணியா தான் கிடாக்கு ஆள் ரெண்டே போய் இங்க பாருப்பா கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஆளை சரி இனி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கத்து வீட்டுல சண்டை சத்தங்கள் கேட்கலாது போல கொண்டாடிய பாம்புகள் ஐயோ ஐயோ கை கையெல்லாம் ஒரு வகம் பிடிக்கல ஐயோ எப்படி துள்ளி திரிஞ்சவன கொண்டு விட்டுக்கிறாங்க ஒருக்கா போய் வார ரக்குட்டியா பார்த்தோட்டு இங்க பொங்கல் பாருங்க பொடியல் எங்கடா பொடியல் இங்க வரப்ப ரக்குட்டியெல்லாம் கவுண்டு பிராண்டு போய் நிக்கிறான்டாப்பா கட்டு போட்டுக்கிறாங்க டிரைவர் வேலைக்கு அனுப்பி உங்க வர அவன் போயிட்டு அடிக்கிறான் நீ போய் வா கோயிலுக்கு போய் வா புறா வந்து வா போட்டு வா பின்னாரம் போட்டு வா நில்லு அக்குட்டி வாரம் பெறுவார் கொஞ்சம் மூஞ்சிய சோகமா வச்சு கொண்டு போய் பார்த்தா தான் சரி குட்டி பாவம் விழுந்து வார நில்லு ஐயோ 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 கை நோதடி இந்த சோவாக்கு கொண்டாவன் வாயால் இழுக்கிறது யாத்தே கப்பு நீட்டு கப்பு கொண்டார இல்ல நீ கடவுளே தொழிலாளிகள் மாதிரி போறது பேசாமிரப்பா நீ ஐயோ ஒரு பக்கம் நின்ற கரைச்சல் இங்க மனுஷன் எல்லாடாம் நோவுது எரியுது என்னோடலாம் செய்யுது கண்ணும் ஒரு பக்கம் பார்க்கலாம் கிடக்கு போச்சு போய் கிடக்கு ஐயோ என்ன அடி ஆத்தே நீங்க சொன்னானல்ல அப்பேன்னு சொன்னான் போவாதே உனக்கு தெரியாத வேலைக்கு போவாதே ஐயோ பேதா வாங்கல போப்பா அடுத்தது சூப் ரெடி பண்ணு எரியுதடி பேனக்கு நான் வாங்கன்னு பக்கத்து வீட்டில் எங்கேயும் போய் ஐயோ ஐயோ கையிலே ஏதோ புரு ரெண்டு ஏதோ செய்யுது காலும் ஏதோ செய்யுதடி ஐயோ கதிரையும் கொண்டு வாங்க போகணும் சரி வராது சாய் கதிரை கொண்டு வாங்கினா தான் அக்குட்டி ஐயோ என்னடாப்பா இது கோலம் இது எங்க வெளிக்கிட்டு நிக்கிறா மேக்கப் போட்டு வெளிக்கிட்ட மாதிரி என்னடாப்பா கண்ணாடி நான் அடே தொடாதா இது என்னடாப்பா இது டேய் டேய் எங்கடா பிரண்டன் என்னடா தாறுமாறா விழுந்திருக்கிற பெல்ட்டி அடிச்சு ஏதோ 4-5 கிலோமீட்டர் அங்க உருண்டு போனான் மாதிரி கிடக்கு என்னடா நடந்தது ஐயோ நீ இந்த செய்திகள் பேப்பர் ஒன்றும் பார்க்கலையே என்ன செய்தி பார்க்கல ஐயோ செய்திகளை போட்டோ கிடக்கு எல்லாம் போட்டு கிடக்கு இந்த வானங்கள் இது எல்லாமே போட்டு கிடக்கு நான் போனதில் ஓடினது என்ன ஓடி நீ எங்க உருண்ட ஐயோ நீதாடா யாரோ ஒரு தண்டை சேர்த்து விட்டு போட்டு புதுசா வந்து கதை கேட்கிறேன் ஓ அது அண்டைக்கா அந்த வாகனத்தை கொண்டு போய் கொழும்பு கொண்டு போச்சு அதுதான்டா கொண்டு போய் போ வால் வெட்டு போவேன் அது பிரண்ட் அடிச்சு ஐயோ அப்ப என்ன மாதிரி வாகனம் தப்பிட்டு வால் நஞ்சு போச்சு அது ஐயோ என்னண்டு இந்த கோடிக்கணக்கில் காசை கொடுக்க போறது இப்ப என்ன செய்ய போற என்ன செய்யறேன்னு தெரியலடா
அந்த மாதிரி ஆடி ஆடி ஓடி திரிஞ்ச நீ இப்ப ஒரு இடத்துல இருக்க விட்டுட்டாங்க. இத புடிக்கிறாது என்னடா எல்லாம் ஒளிஞ்சோ ஐயோ ஒட்டினவள் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கலண்டு போட்டு போறது அவத்தால அப்படி இப்படி இது அப்படி ஐயோ வைஞ்சால் விலைக்கு இந்த பழத்தை கிழத்த ஜூஸ்களை கொண்டு வர தெரியாடாப்பா. நான் நீ அடிபட்டு போனான்னு ஏதோ ஏதோ அரசியல் புறத்துல கதை கேட்ட சந்தோஷத்துல வந்துட்டேன். இது என்ன கேட்டுப்பட்டு டக்குன்னு ஓடி திருப்பி கிடக்குறா என்ன எனக்கு ஏதோ இதா கிடக்கு. எப்படி பறந்து தெரிஞ்ச நீ இப்ப காலுக்கு ஒரு கவர் தாடி வச்சுட்டு பார்த்து கொண்டு நீதாண்டா பிளான் பண்ணி செய்திருக்கிற என்ன கொண்டே விழுந்து உடையாட்டுமன். நான் சொன்னதடா ஒரு ஒழுங்கா வாகனத்தை கொண்டு போய் கொண்டு வாடான்னு. ஆக்கள் ஏதாவது வந்தவே உன்னோட ஆக்கள் வந்ததுல 2-3 பேரு காயமா ஆரோண்டு கால் உடைச்சு போச்சா. அப்ப தப்பிட்டு தப்பி போட்டு ஆரோண்டு கால் உடைச்சா மற்ற ஏதோ இன்னும் மழும்பேல கோமாவா. நீ எந்த வாகனத்துக்கு அடிச்ச நீ? நின்ற வானது என்னடா டே கண்டறியா நின்ற வானத்துல அவன் அடிச்ச நீ? அது நின்றுடாக்க எனக்கு தெரியல. அப்ப போற வழியில குறுக்க 2 இருக்கு. குறுக்கையோ சைட்ல நின்றா தான் போய் அடிச்சது. இந்த பக்கத்துல சைட்ல நின்றதுக்கு என்ன அடிச்சது? இந்த சைட்ல நின்றாக்கடா அந்த சைட்ல நின்றாக்கடா. ஐயோ நீ போறதுக்கு எதிர்பக்கம் நின்றது தான் அடிச்சிருக்கு. ஐயோ ஏன் உனக்கு என்ன வரீங்க? ஏதாவது போட்டுட்டா அப்ப என்ன ஒன்று அடிச்சது? அது சில பேர் போட்டுட்டு போய் அடிக்கிறாங்க. அது இல்லையா அங்க வரியில எல்லாம் ஆக்கள் டிரைவர் எல்லாருமே என்ன செய்யறாங்க? எனக்கு என்ன நடந்தே தெரிய இல்லையா. அப்ப போனது மட்டும்தான் ஞாபகம். அங்கால என்ன நடந்தேன்னு தெரியல. நான் சொன்னேன் அப்பயும் இந்த ஆளோட சேராதீங்க. அந்த ஆளை பற்றி தெரியுமல்லோ கும்பா வர்ற மாதிரி ஒரே நித்திர ஓடுறால நீங்க குளம் போட்டதுக்கு அனுப்பி விட்டு. ஐயோ நித்திரையில கொண்டு அடிச்சேன். என்ன நடந்தேன்னு தெரியல. மங்களா தெரிஞ்சதா? ஓ எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியல. இடிவட்டம் முடிஞ்சு சனவெல்லாம் வந்து தூக்கி ஏத்ததாடா தெரிய போய் ஒரு வாரம் நின்று அது முண்டுக்கு அப்படியே பிஞ்சு சுக்குநூறா போச்சலாம். அப்ப இப்ப பேன்காரன் வந்து கேட்க போறானேடாப்பா. என்ன செய்யற நீ ஏண்டா என்ன அதுக்கு சேர்த்து விட்ட? நான் எங்கடா சேர்த்து விட்டேன்? அவத்தால நீ சும்மா விட்டா இருக்கிற. உனக்கு வந்து ஒரு இதை கொடுப்போம். போனா கொஞ்சம் காசு என்றாலும் பெருமெண்டு தானடா உன்னை அனுப்பினா. நீ ஒரு தரமான டிரைவர் நெச்சலோட அனுப்பினா நீ ஏண்டா நித்திர உண்ட நீ? ஐயோ இப்ப எல்லாம் என்ன செய்யறீங்க? டிரைவர் பாதி பேர் நித்திர ஓடுறாங்க. தொடர்ந்து காசுக்காக அங்கே எம்ஜிஎம் டிரைவிங் பேர தொடர்ந்து பெரிய பயணங்கள் ஓடுறாங்க. ஓனருக்கு எனக்கு சரி வராது மாத்தி விடுங்க டெய்ல 2 இடத்த மாத்துங்க. அவன் சொல்றான் அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் தனியா திரியிறாங்க. நீ ஏன் மாத்த கேக்குறேன்? நான் சொன்னான் எனக்கு இவ்வளவுதான் புதுசா கிடக்கு. இவ்வளவு தூரம் எனக்கு ஓடையிலாது. இடையில ஒரு 60-70 கிலோமீட்டர் அக்களை மாத்தும் கொண்டு கேட்டேன். எங்க நீ நிக்கிறவானது கொண்டே இடிச்சிருக்கிறான்டா. இப்படிப்பட்ட ஆள் அவனும் அங்க அங்க பார்த்தா மலைகளுக்குள்ளால குதிக்கிறாங்க. வாகனங்களை கொண்டே பிரட்டி திருவாடி பள்ளத்தாக்குல விழுதான் வாகனங்கள். பெரிய பஸ்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தா கொண்டே மரத்துக்கு இடிக்கிறான். ஒருதன் மாட்டுக்கு இடிக்கிறார், ஒருதன் ஆட்டுக்கு இடிக்கிறான். ஏன்னா ரோட்டு இவ்வளவு பெரிய ரோட்டுங்களை கட்டியறதுக்கடா விட்டு கிடக்கு. டிம்ம போட போய் இடிக்கிறாங்க. சில பேர் பார்த்தா போன் கதைக்கிறாங்க. போன் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலமா இருந்து வாகனம் ஓடி ஓடி கதைக்கிறான்டாப்பா. போலீஸா கண்டா மட்டும் தான் லைட் அதுக்குள்ள போடுறான். அப்ப என்னடா பாத்தியா நீ இப்ப உன்னை கொண்டு போய் நான் மினக்கட்டு இதுகளுக்கு தண்டி விட நீ பார்த்த வேலையை பார். அவன் எத்தனையோ 1000 காசுக்கு வாங்கின மினக்கட்டு இருந்த அந்த வாகனம் என்ன பெரிய இதாடா ஓடினி? என்னடா ஓடினி? அது பெரிய கேடியாச்சா கொண்ட ஓட விட்டவன். ஓடா பெரியடா அவங்களுக்கு அறிவில்லை. காசு போறோம் யார் வந்தாலும் விட்டு விடுறாரு. போட்டு வாங்க போட்டு இங்க வாரது வாகனம் தெரியும். நீ கதைக்காப்பா போய் அடுத்த சூப்பர் ரெடி பண்ணு. ஐயோ ஏத்தாத நோ அப்போ இதுக்குள்ள ஐயோ 2 கையும் ஒரு காலம் போட்டு இந்த காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தப்பிட்டு எடுக்க வேணுமா? அதுவேளை கதியா எடு கொண்டு ஸ்டே இதுக்கு இல்ல 2 இடத்துல உடைவாம்படா. இனி நடக்கலாமா? இல்ல என்ன ஓதாரியோரியா தட்டி மித்தி விட்டு கிடக்கு. கிந்தி கிந்தி தான் நடக்க வேணும். கழுத்தும் ஏதோ நசிஞ்சு போச்சாம். அதே முறைக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க வேணுமா? சவுண்டுக்கு பிரச்சனை இல்ல. சவுண்டுக்கு இந்த பக்கம் அது கொஞ்சம் குறைவா தான் கேக்கு. அதுக்கு ஏபாக்கியம் இல்ல ஒன்றும் இல்ல அடிச்சு நொறுக்கி. அதேதான் முன்னுக்கு பலூன் பெருமாமா அடிச்சு. அது ஒன்றும் பெற இல்லையா இந்த வாகனத்துக்கு இல்ல. ஏன் பலூன் இல்லையோ அதுக்குள்ள? அவன் ஒன்றுமே செய்யல போல. நீ போப்பாங்கால ஒருவேளை காத்து போட்டுக்கோ.
ஐயோ இவன் மந்திரியா நக்கல் அடிச்சு கொண்டு ஊர் ஊரா சொல்லி கொண்டு தெரிய போறான் நான் என்ன செய்யறது? நான் உன்னை ஒரு நன்மைக்காகத்தான் சேர்த்து விட்டது. உங்களை மாதிரி அரவாசி பேர் டிரைவர் என்ன செய்றீர்கள்? கொண்டே இடிக்கிறீங்களாடாப்பா. நான் பேப்பர் வழியா நியூஸ் வழியா பார்க்கலாம கிடாது. டிவியில செய்தி சொன்னா தலைப்புச் செய்தியிலேயே 10 ஆக்சிடென்ட் சொல்லி கொடுத்தான் தலைப்புச் செய்தியே போகும். ஒவ்வொரு நாளும் நொறுங்கின லொரியையும் நொறுங்கின பஸ்ஸையும் நொறுங்கின வேனையும் பார்த்துட்டு தான் பேப்பரை மூட வண்டி கிடக்கு. ஏண்டா மெதுவா ஓட வண்டியாடா? உங்களுக்காரா லைசன்ஸ் தந்தது கேட்கறேன். ஐயோ நான் ஒழுங்கா தாண்டா ஓடினான். பார்த்தா அங்க ரோட்லயே ஸ்பீட் மீட்டர் போட்டு கிடக்கு. அது வந்து 60-70 ஓட வேண்டிய ரோட்டில நீங்கள் 100-120 மிதிச்சா அடிதாடா அவ்வளவு. அந்த வாரத்துக்கு ஸ்பீட்டும் தெரியல. உள்ள போ 25 போற மாதிரி கிடக்கலாம். ஆனா 160 போறான். 125 நீ 25 வாச்சிருக்க. என்ன பல்லு 2 உள்ள ஓட இது ஆடுதா. நல்லால நீ பாதியா அவ்வளோ வந்ததே அருமந்த காசு. ஐயோ நீ பேசாம 15 பேரப்ப எழுதி வாங்கி அதுல முதல் கூடு காசு அதே ஏற்கனவே அதே வாங்க கிடக்கு. இனி என்னண்டு இந்த காதுகளை கொடுக்க போறோம். அவன் வந்து கத்த போறான்டா. இந்த மாமனார்கிட்ட கேட்டு வாங்கலாம். அந்த அங்கேயும் அங்க உழைக்குதாமலாப்பா. உனக்கு சீதரம் தராம ஏமாத்தி போடுதா? அந்த எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. இனி சத்தமா கதைக்கு அளவுல கேட்டா கத்த போறாள். இப்ப காளி ஆடுவான். என்ன காளி ஆடுவான்? நீ ஆடாத ஆட்டவா? இப்படி வந்து பிரிஞ்சு போயிருக்கிற உங்க பார்க்க எப்படி கிடக்குன்னு பேர் முதலாவது. எப்படி இருந்த நாள் எப்படி ஆயிட்டாரு. நீ போடாப்பா. ஏற்கனவே மனுஷருக்கு எல்லா பக்கம் நோவுது. நீ வந்து இங்க குத்து குடிச்சு நிக்கிறாரு. நிறைய பெரிய இடி போல கிடக்கு. உள்ளுக்கு ஒன்றும் குழம்பு இல்லையா? ஒரு நாள் கொஞ்சம் கோமாவில இருந்து நானா. அப்புறம் ஒரு மாதிரி கிடக்கிட மறக்குதுதான். கண்ணு என்ன ஒரு கண்ணை காலையில் ஒரு கண்ணை மூடி விட்டு கிடக்கு. அது போய்க்குதுடா. என்னன்னு தெரியலடா. ஐயோ இப்ப என்ன செய்ய போற? நம்மள்ட்ட காசு இருந்தா மாறிட்டாங்க. என்னட்டே ஒன்றும் இல்ல. நீங்க முதல் கொடுக்க வேண்டியதை கொடுங்க அவருக்கு. இப்படி இருக்குது. என்ன உங்களால? நான் இவர் ஒரு ஒழுங்கான டிரைவர் தான் பிடிச்சி அனுப்பிட. இவரை கொண்டு போய் நின்ற வாங்கினதுக்கு இடிப்பாருண்டா கனவா வேண்டாது. பாரு நாளை உங்களை நாம பாருங்க. கேளுங்க. எல்லாரும் சும்மா கதைக்கு தான் பெறுவீனா. ஐயோ கடவுளே. எத்தனை நாள் இப்ப வந்திருக்காத பாக்குறேன். அதான் ஹாஸ்பிட்டல்ல எத்தனை நாள்ல இருந்தான் தெரியுமா? இல்லாம தாண்டா இங்க கேட்டு கெஞ்சி கூத்தாடி தாண்டா விட்டவங்க. அது திருப்பி ஏதோ கொண்டே காட்ட வேணுமா? எக்ஸ்ரேல எல்லாம் எடுக்க வேணும். திருப்பி எம்ஆர்ஐயும் ஏதோ எடுக்க வேணுமா? அது ஐயோ எல்லாத்துக்கும் காசுக்கு அங்க போறோம் வரியா. ஐயோ ஐயோன்னு கத்துற வழியா உன்னை நம்பி விட்டதுக்கு இந்த வேலை செய்து போட்டு வந்து நிக்கிறேன். நானும் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு இதா கடந்துச்சு. நீ கேள்விப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல எத்தனை நாள் இருந்தா நீ வந்து பாத்தனியா? என்ன தெரியுமாடா நீ போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற? நீ உனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் அடி வாங்கி இப்படி நொறுக்கப்பட்டு கிடந்தா உனக்கு சந்தோஷம். காணையில நான் நீ வேனை கொண்டு போய் குளத்துல போட்டாகணும். வார கிழமையும் இன்னொரு வேன் கொண்டு போக வேண்டி கிடக்கு. ஐயோ எனக்கு வேண்டாம். அந்த முகாமேது இது என்ன தெரியாம கிடக்குறா அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க. இவன் என்ன பாத்துறா ஒன்னவன்? அதைத்தான் நான் விசாரிச்சு கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே அந்த வாகனம் 2 தரம் அடிபட்டா. அப்ப அடிபட்ட வாகனம் கொடுத்தாங்களா? ஒரு நாள் நான் இப்படி அடிபட்ட வாகனத்தை பாக்கிறேன். நொறுக்கி வச்சிருக்காங்கடா. வான்காரனே பார்க்காத அளவுக்கு நீ உள்ள இடிச்சிருக்க. பிடிச்சு விட்ட நீ காசு எடு முதல்ல. நான் ஒண்ணும் இல்ல. நான் ஆளத்தான் காட்டுறேன். இங்க வேற இந்த சேட்டப்ராதா வாகனத்துல கூட காசு எடு. நான் டிரைவரை என்ன அடி வச்சிருக்கான். என்ன நடந்தது தெரியாது. கூட வாகனத்திலே ஒரு இழுவை ஒன்று இழுவை. ஓ அது முன் இது பிரச்சனை என்ன? நீ நித்திரையில போயிட்டு இழுவை எடுக்கோ. பிரேக்கும் மேலதே இல்ல. பின்னால இந்த ஆக்கள் சொல்றது நீ நித்திரை கொண்டுட்டு போனியா? இவங்க இப்ப எல்லாம் டிரைவர் ஆகல அப்படித்தானே ஓடுறாங்க. இவங்க வந்து இடையில அடிக்கடி நிப்பாட்டணும். நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்து தான் அங்கால ஓடவும். நித்திரை முடிச்சு தொடர்ச்சியா கனதூரம் ஓடினா என்ன நடக்கும்? இப்படித்தான் நடக்கும். அதை விட்டுட்டு பார்த்தா இடையில வந்து வேற டிரைவரை மாத்தவன். அவனுக்கு சொல்றாங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். போன் காய்ச்சி கொண்டு பாதி பேர் ஓடுவீங்க. பாருங்க எத்தனை ஆக்சிடென்ட். நீங்களும் சாரது இல்லாம உங்களை நம்பி பின்னால வாகனத்தில் ஏறுறாக்களும் வந்து என்ன நடக்குது? அவைகளுக்கும் கேள்விக்குறியா போகுது. அவன் வாழ்க்கை கால் இல்லா போகுது, கையிலா போகுது, சில பேருக்கு உயிரா இல்லா போகுது. ஒரு டிரைவர் நான் வாகனத்தை கொடுத்தேன். வாகனத்துல ஏதோ பிரச்சனை என்ன? வாகனத்துல ஒரு பிரச்சனை மரியாதையா அது பிச்சு பண்ணி எனக்கு தெரியாது. நான் உன்னை என்ன சொன்னாலும் வாகனத்துல ஏதோ இழுவை இருக்கிறாரே. வாகனத்துல கொஞ்சம் இழுவை இருந்ததா? இழுவை ஒரு பக்கம் இழுக்கலாம். ஸ்டேரிங் வந்து திரும்ப போயிடலாம்.
ஏதோ பேய் இருக்கண்ணே, எனக்கு என்ன நடந்தேன்னு ஓவடா பேய் இருக்கு, பேய் நடந்தேன்னு வாகனத்துல பேய் இல்ல. போன கிழமை வரைக்கும் ஒரு படியை ஓடிக்கொண்டு தான் இருந்தவன, ஒரு பிரச்சனை இல்லாம தான் ஓடிக்கொண்டு இருந்தது. இன்றைய கொண்டு எங்க அடிச்சிருக்கான்னு பாரு, அந்த நீண்ட வாகனத்துக்கு பின்னால கொண்டு நேரா கொடுத்துருக்கான் குடுவை. அதான் ஏன் பின்னால அடிச்ச நீ போய் முன்பக்கத்தால அடிச்சாலும் பரவாயில்ல. அதான் பின்னால சரியா அப்ப நீ அடுத்தவன் அந்த வாகனம் ஒண்ணு பிரச்சனை இல்லையா? சரியாத காசு. நான் உனக்கு சொன்னான் ஒழுங்கான ஒரு டிரைவரை பிடிச்சிட்டாண்டு இவனை காட்டு. நீ வாகனம் கிடக்குற கிடைக்கு திருத்தரக்கூடிய காசு நீங்களாம் தரணும். எங்கட ஊர்ல இருக்கிற ஒழுங்கான ஒரே ஒரு டிரைவர் வந்து டிரைவரை மற்றவங்க அவர் டிரைவர் சொல்லக்கூடாது. டிரைவர் பேர்ல இருக்கிறாங்க. நாசமா போச்சு போ. ஐயோ மற்ற இவன் மாதிரி பேன வீட்டுக்காரர் வந்து சீதனதை 15 வரப்ப காணி கொடுக்கணும். அந்த பிரச்சனை ஏற்கனவே போகுது. அதுல கொஞ்சம் வாங்கி கூட பேன் காசு அவன் தருவான். இந்த சீதன பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாத நான் சொல்றேன் விளக்கமா இருங்க, அதுல சொல்லுவோம். நாளைக்குள்ள நீங்க வந்து காசு இருக்குது எனக்கு செட்டில் பண்ணுங்க. வானம் முடிஞ்சக்கூடிய காசு நாளை கடையில தரையில என்ன நாளைக்கு டக்குன்னு பாரு அவனுக்கு கை கால் எல்லாம் ஒழுங்கா வரவும். அந்த இன்சூரன்ஸ் போட்டுருப்பீங்களானே, அதான் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குதானே, இன்சூரன்ஸ்ல வாங்குவோம். அது ஏற்கனவே லீசிங்ல அடிக்குதுடா. 2ஆம் தரம் நீங்க எல்லாம் லீசிங் காட்டி இன்சூரன்ஸ்ல காசு வாங்கி அவன உடைஞ்ச கை காலுக்கு எல்லாம் காசு கொடுக்க வேண்டி வரப்போ. லீசிங்ல அடிக்கிற வாரத்துக்கு இன்சூரன்ஸ் தர மாட்டான். நீ ஒரு இதா எதை தாரது காசு தாமதம் இருந்தா தருவா மேல நீங்க வேலைக்கு நிக்கிறீங்க. குட்டி நீ ஒன்னும் யோசிக்காத பேசாப்பாடு. உங்களுக்கு நான் பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன். நீ எங்க போய் பார்க்க போறீங்க? நாங்களே பார்க்கலாம படுத்துறோம். சும்மா இருந்த என்ன கொண்டே பேர் அவனை கோத்து விட்டு அவனோட சுடுக நீராடி. உனக்கு இந்த கை பெருசா அடிப்படே இல்ல போறா. இல்ல நோ இருக்கிறாடே நீ திருப்பா திருப்பா திருப்பாதிரா. நீ அவன் கரைக்க குளாரி அளவணுமாப்பா. வேன்காரன் வந்து நிக்கிறான், நீ சும்மா இருக்கிற பேசாம வந்துட்டு இருக்கிற. ஐயோ தாக்கலா கிடக்கு வலிக்குது, ஐயோ ஐயோ அப்படி குளர்னா தான் அவன் நம்பிட்டு விட்டுட்டு போவான். அவன் இப்ப வந்து உன்னோட காசு பறிக்கிறதுக்கு நிக்கிறான். நீ எப்படா நீ இனி விரட்டு நான் குளாரி விடுறேன். இடிச்சு 5-6 ஒரு கிழமைக்கு பிறகு குளர். ஐயோ இனி என்ன செய்ய, எனக்கு தான் கவலையா கிடக்கு. கொஞ்ச நாள் சும்மா இருந்த என்னேண்டா போய் கோத்து விட்டேன். இதுக்கு கொஞ்ச நாளைக்கு நீ கூட வீட்டுக்குள்ள சண்டைய பாக்கல. அது போல படிக்க போகுது. ஐயோ சரி இரு நான் போய் வா. சரி இரு போட்டு பின்ன ஜூஸுகள் பழங்களை கொண்டு வாடா. ஐயோ எங்கேப்பா சூப் ரெடி பண்ணிட்டியே? எதையா காசை கொடுத்து முடியும் அவங்க கிடையாது. போடா அடே போடா. சும்மா இருந்த என்ன கொண்டே போய் நீ வேணும்னு பிளான் பண்ணி செய்யிருப்பாடா பிச்சு மணி. நீ நல்ல அடி விழுந்துருக்கு ஆளுக்கு முறையோ நல்லா குத்துக்கரணம் அடிச்சு தான் வந்திருக்கிற. சந்தோஷமா கிடக்கு. என்ன நீ தான் வீட்டு சண்டையில பார்க்கலாம். ஐயோ போடா போடா. ஐயோ எல்லா டிரைவரும் அங்கே ஆப்பிள விடுறாங்க. ஒரு சிலர் கொண்டே குடிச்சு போட்டு அடிக்கிறாங்க. சில பேர் போனோட பார்த்து கொண்டு அடிக்கிறாங்க. சில பேர் நித்திர கொண்டுட்டு அடிக்கிறாங்களா. எனக்கு என்ன நடந்தேன்டே தெரியலடா. தெரிஞ்சா சொல்லுவேன் தானேடாப்பா. ஐயோ முன்னுக்கு 2 வானக்காரனும் லைட்டை போட்டு நிற்கல. ஆனால் என்னண்டு இந்த பக்கம் போனால் அங்கே போனான்னு தெரியல. எனக்கும் யோசிக்கிறேன் என்ன நடந்தான்னு தெரியல. தயவுசெய்து இந்த ஓனர் மாதிரிலாம் ஒரு 2-3 டிரைவரை போட்டு ஓடுங்கடா. ஒரே ஆளை 7 நாளும் கொழும்பு வாபோண்டு காசு காண்டி செய்து அவங்கள் வர ரெஸ்ட் இல்லாமல் நித்திர கொண்டு அது அது மாதிரி என்ன மாதிரி இடக்கிட ஓடுறாளையும் கொண்டு வந்து ஓட விடாதேங்க கூட. நானப்போ இந்த பிச்சு மணி சொன்னான் எனக்கு புது சரி வராடான்னு. இவன் தான் நல்லா உழைக்கலாமன்ட்டு வேணுமோன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கல்லப்பை போன 2 நாள்லே அடிச்சு போட்டனே கடவுளே. எங்க சூப்பர் ரெடி பண்ணிட்டியே? கொண்டாப்பா நீ வேற. ஐயோ அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்